வெல்கம் ஆல் ஆஃப் யூ. பிஜிடிஆர்பி மேக்ஸ் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்லேருந்து பார்ட் 3 பார்க்கலாம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரியா? இன்றைக்கி சில டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பொறுத்தவரையிலும் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸோ, அதாவது இதில் மட்டும் இல்லை, தியரி பேஸ்டு யூனிட் எல்லாத்துலேயுமே ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் ஃபால்ஸ் எதெல்லாம் ட்ரூ, இல்லாட்டி போத் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இல்லாட்டி ஆல் த எபவ் அந்த மாதிரி கேட்குறாங்க. சொல்யூஷன்ஸில் வந்து ஏபி அப்படின்றது ஆன்சராக இருக்கலாம், அல்லது ஏசின்றது 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏசின்றது ஆன்சராக இருக்கலாம், இல்லாட்டி பிடின்றது ஆன்சராக இருக்கலாம், இல்லாட்டி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூவாக இருக்கலாம், அல்லது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம். கொஸ்டின் வந்து தியரி பேஸ்டு யூனிட்டில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், பட் ட்விஸ்டடாக கேட்பாங்க. எதெல்லாம் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க, ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் எதெல்லாம் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க, நம்ம ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிட்டுருப்போம். ஸோ கான்செப்ட் நல்லா நமக்கு புரிஞ்சாதான் ரொம்ப கவனமாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்லி சம்மபிள். The series sigma fn is said to be absolutely summable if sigma n equal to 0 to infinity, norm fn less than infinity. சிக்மா எஃப்என் அப்படின்ற சீரீஸை அப்சல்யூட்லி சம்மபிள் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா, இந்த கண்டிஷன் இருக்கும்போது. ஓகே, சிக்மா n equal to 0 to infinity, norm fn less than இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா சிக்மா எஃப்என்னை அப்சல்யூட்லி சம்மபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லெஸ் தேனுக்கு பதிலாக லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கலாம், இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கலாம், இல்லாட்டி அப்சல்யூட்லி இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சிம்பிள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கலாம். நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி அப்சல்யூட்லி சம்மபிள்னா லெஸ் தேன் இன்ஃபினிட்டி வரும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத தெரியணும். ஓகே, ஸோ அப்சல்யூட்லி சம்மபிளில் வந்து சில ரிசல்ட்ஸ் இருக்குது. அதில் ரிசல்ட் 1 பார்த்தீங்கன்னா, a normed linear space n is Banach space if and only if every absolutely summable series in n is summable. normed linear space ஓட டெஃபினிஷன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த normed linear space n Banach ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா every absolutely summable series in n is summable. அதே போலவே எவ்ரி அப்சல்யூட்லி சம்மபிள் சீரிஸ் இன் n இஸ் சம்மபிளாக இருந்துச்சுன்னா அது அந்த என்னன்ற நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் பேனக் ஸ்பேஸாக இருக்கும். அதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ரிசல்ட் 2 பார்த்தீங்கன்னா, let n be a non-zero normed linear space, then n is a Banach space even only if x such that norm x equal to 1 is complete. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது பேனக் ஸ்பேஸாக இருக்கும். இல்லை அது பேனக் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா இந்த நான் ஜீரோ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் n வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் எக்ஸ் சச் தட் நார்ம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற இஸ் கம்ப்ளீட் அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது பேனக் ஸ்பேஸாக இருக்கும். சரியா? அடுத்தது குவாஷியன்ட் ஸ்பேசஸ். குவாஷியன்ட் ஸ்பேசஸ் அப்படின்னா டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் m is a closed linear subspace of a normed linear space n, then the quotient space n by m is a normed linear space with norm defined by m சொல்லிட்டு ஒரு norm கொடுத்துருக்காங்க. தட் இஸ், கவனிங்க, n அப்படின்றது ஒரு normed linear space, m அப்படின்றது ஒரு closed linear subspace of a normed linear space n. தென் இந்த n by m அப்படின்றது தான் குவாஷியன்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா அதோட நார்ம் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணப்படும்போது. ஓகே, ஸோ நார்ம் எக்ஸ் ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ளீமம் ஆஃப் நார்ம் எக்ஸ் ப்ளஸ் ஸ்மால் எம், எம் பிலாங்ஸ் டு எம், எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஓகே, இது வந்து லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட் அந்த மாதிரி கோசெட்ஸில் வரும். இதை கோசெட் பொறுத்தவரையிலும் அல்ஜிப்ராவில் கோசெட் அப்படின்னா என்ன, லெஃப்ட் கோசெட்னா என்ன, ரைட் கோசெட்னா என்ன, அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அதில் பார்ப்போம். ஓகே, இது நார்மாக டிஃபைன் பண்ணப்படும் போது அந்த n by m தான் குவாஷியன்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இந்த குவாஷியன்ட் ஸ்பேஸ்க்கு ஒரு சின்ன ரிசல்ட் என்ன அப்படின்னா, இஃப் n இஸ் பேனக் ஸ்பேஸ், பேனக் ஸ்பேஸுமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இது. போன வீடியோவில் இதை கிளியராக பார்த்தோம், பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. சரியா? ஸோ n is a Banach space, then the quotient space n by m is also a Banach space with the norm, same norm. புரியுதா? n Banach ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா n by m அப்படின்ற குவாஷியன்ட் ஸ்பேஸும் பேனக் ஸ்பேஸாக இருக்கும், இதே சேம் நார்மோட. சரியா?
Completeness of Gaussian space. Let M be a closed linear subspace of a normed linear space n such that n is complete, then Gaussian space is also complete space and hence it is Banach space. நார்மலாக பேனக் ஸ்பேஸ்னால் டெஃபினிஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் தான் பேனக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே n அப்படின்ற இந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ குவாஷியன் ஸ்பேஸ் n by mமும் கம்ப்ளீட் ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் தானே பேனக் ஸ்பேஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த n by m அப்படின்ற குவாஷியன் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ பேனக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூட்டி அண்ட் ஜாயிண்ட் கண்டினியூட்டி. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, கண்டினியூஸ்னால் என்ன அப்படின்ற டெஃபினிஷன் போன வீடியோவில் பார்த்தோம். போன வீடியோக்கும் அதாவது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். ஓகே, சிம்பிளாக பார்த்துடலாம். இங்கே இஃப் n m ஆர் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் a mapping f such that n tends to m is continuous at x naught belongs to n if and only if to each epsilon greater than 0 there exists a delta greater than 0 such that norm x minus x naught less than delta, which implies norm f of x minus f of x naught less than epsilon. இந்த கண்டிஷன் இருந்தாலே நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதை எப்படி எழுதலாம், லிமிட் இங்கே வந்துட்டு x tends to x naught அப்படின்னு கிடைக்கும். x naught, x tends to x naught, x minus x naught இருக்குல்ல, x tends to x naught, f of x அப்படிங்கிறதோட வேல்யூ f of x naught அப்படின்னு கிடைச்சாலும் இந்த கண்டிஷன் இருந்தாலும் அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். சரியா? அடுத்து ஜாயிண்ட்லி கண்டினியூஸ் அப்படின்றதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் ஒய் இசட் ஆர் மெட்ரிக் ஸ்பேசஸ், மெட்ரிக் ஸ்பேஸோட டெஃபினிஷனும் இதுக்கு முன்னாடி தட் இஸ் பார்ட் 1 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் உள்ள டெஃபினிஷன்ஸ் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பொறுத்தவரையிலுமே டெஃபினிஷன்ஸ் ஒன்று ரிலேட்டடாகவே வந்துட்டுருக்கோம். ஸோ பேசிக் தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, தென் மேப்பிங் எஃப் எக்ஸ் cross y, Cartesian product tends to z, that is இது டொமைனாக இருக்கும், இது கோடொமைனாக இருக்குது, is jointly continuous if and only if f of xn yn tends to f of xy, whenever xn tends to x, yn tends to y, as n tends to infinity அப்படின்ற இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஜாயிண்ட்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளாக எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு சீக்வென்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்கும். ஜாயிண்ட்லி கண்டினியூஸ் அப்படிங்கும்போது சீக்வென்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி சில ரிசல்ட்ஸ் இருக்குது, இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இஃப் எஃப் இஸ் ஜாயிண்ட்லி கண்டினியூஸ் தென் இட் இஸ் கண்டினியூஸ் பட் கான்வர்ஸ் நாட் ட்ரூ. அதாவது ஜாயிண்ட்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும், பட் கான்வர்ஸ் நாட் ட்ரூ. தட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நீட் நாட் ஜாயிண்ட்லி கண்டினியூஸ். தட் இஸ் எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஜாயிண்ட்லி கண்டினியூஸ். சிம்பிளாக ஜாயிண்ட்லி கண்டினியூஸாக இருக்கலாம், பட் ஜாயிண்ட்லி கண்டினியூஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் ரிசல்ட், லெட் n be a normed linear space with norm, then f அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் n to r மேப்பிங் ஆகுது such that f of x equal to norm x is continuous. That is the norm on n is continuous function. n அப்படின்ற ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் உள்ள நார்ம் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ரிசல்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் இது. let p greater than 1 by p plus 1 by q is equal to 1, a greater than or equal to 0, b greater than or equal to 0, then ab less than or equal to a power p by p plus b power q by q with equality a power p is equal to b power q. p qவை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணும்போது இதுக்கு பேர் பேர் ஆஃப் கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். இது வந்து பாலிடிஆர்பியில் வந்த கொஸ்டின்.
இன்னொன்று வந்து இங்கே வந்து பிக்யூக்கு பதிலாக சேஞ்ச் பண்ணி பேஸை வந்து பவராகவும் பவரை பேஸாகவும் மாற்றி கொடுக்கலாம். இங்கேயுமே பேஸில் ஏபி வரும், பவரில் பிக்யூ வருது இல்லையா, இதே வந்து பேஸில் பிக்யூவும் பவரில் ஏக்யூ வரா மாதிரி கொடுத்தாலுமே நம்ம வந்து அந்த ஆன்சர்ஸ் பார்க்கும்போது கவனமாக சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன வருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண தெரியணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு முக்கியமான கான்செப்ட் இது ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டி அண்ட் மினோஸ்கிஸ் இன்ஈக்வாலிட்டி. இது வந்து 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து ஃபார் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு வந்து ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டி என்ன, மினோஸ்கிஸ் இன்ஈக்வாலிட்டி என்னன்னு இருக்கும். அதே போலவே ஃபார் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு வேறு ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டி அண்ட் மினோஸ்கிஸ் இன்ஈக்வாலிட்டி இருக்கும். சரியா? ஸோ 2 டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு ஹோல்டர் இன்ஈக்வாலிட்டி என்ன, மினோஸ்கிஸ் இன்ஈக்வாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் வந்துட்டு ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டி இஃப் p greater than 1 and q is defined by 1 by p plus 1 by q is equal to 1, then நம்ம இது என்ன பார்த்தோம், pயும் qவும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா பேர் ஆஃப் கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தென் sigma equal to 1 to n mod xi yi less than or equal to norm x p norm y q அப்படின்னு அர்த்தம். இங்கே norm x அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, norm x அப்படின்னா என்ன எப்படி டிஃபைன் பண்ணுவோம், sigma I equal to 1 to n xi mod xi whole square to the power 1 by 2 இப்படி தான் டிஃபைன் பண்ணும். பேஸில் நாமெக்ஸ் அப்படின்னாலே பேஸில் 2 போடுறதுனாலும் போடலாம், போடாட்டியும் தேவையில்லை. பேஸில் 2 இருக்கிறது, அதாவது ஸ்கொயர் 2 இருக்கிறதா மீனிங் நம்ம வச்சுக்கணும். சரியா? ஸோ நாமெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு 1 to n mod xi ஸ்கொயர் டு த பவர் 1 by 2. சப்போஸ் இங்கே p இருந்துச்சுன்னா இங்கே வந்து 2க்கு பதிலாக p பவரில் 1 by p அப்படின்னு ஆயிரும். இங்கே q அப்படின்னா mod xi ஹோல் பவர் q டு த பவர் 1 by q அப்படின்னு ஆயிரும். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சிக்மா I equal to 1 to n mod xi yi which is less than or equal to mod x p இருந்துச்சுன்னா இதில் 2க்கு பதிலாக p போட்டோம் அப்படின்னா சிக்மா equal to 1 to n mod xi பவர் p ஹோல் பவர் 1 by p அப்படின்னு ஆயிரும். இந்த norm x p அப்படின்றது எப்படி ஆயிரும், அதே போலவே norm yq அப்படின்றது இந்த மாதிரி ஆயிரும். சிக்மா equal to 1 to n mod yiq to the power 1 by q. ஓகே. இப்போது இந்த மாதிரி கேட்டாலும் இந்த மாதிரி கேட்டாலுமே அது ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டி அப்படின்னு நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் வந்துட்டு மினோஸ்கிஸ் இன்ஈக்வாலிட்டி. மினோஸ்கிஸ் இன்ஈக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா இஃப் p greater than 1 then norm x plus y p less than or equal to norm xp plus norm yp. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா இது ரெண்டுமே pன்னு தான் இருக்குது. இங்கே வந்து pq யூஸ் பண்ணோம் இல்லையா எலமெண்ட்ஸ், இங்கே வந்து p மட்டும்தான் இருக்கும். ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டி பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் இந்த ஏரியா, இங்கே வந்து அடிஷனில் இருக்கும், ப்ளஸில் இருக்குது பாருங்கள். அதே போலவே இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் xi yiன்றது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், இங்கே xi ப்ளஸ் yi அப்படின்னு இருக்கும் அடிஷனில். இங்கேயுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், இங்கே அடிஷனில் இருக்கும். சரியா? இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டினாலே இந்த ஃபார்மேட் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இங்கேயும் இங்கேயும், அதே போலவே இங்கே அடிஷன் இங்கேயும் இங்கேயுமே அடிஷனில் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த இதை எப்படி எழுதலாம், நார்மலாக இந்த நாமெக்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி பேஸில் p இருக்குது அப்படிங்கும்போது இதை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிடலாம். சரியா? ஸோ சிக்மா ஈக்குவல் டு 1 to n mod xi yi பவர் p ஹோல் பவர் 1 by p அப்படின்னு இதை எழுதிடலாம். விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக இந்த ஃபார்மேட் சிக்மா ஈக்குவல் டு 1 to n mod xi பவர் p டு த பவர் 1 by p ப்ளஸ் சிக்மா ஈக்குவல் டு 1 to n yi பவர் p ஹோல் பவர் 1 by p. இங்கே ஒன்லி p, அதாவது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டிக்கும் மினோஸ்கிஸ் இன்ஈக்வாலிட்டிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே PQ அப்படின்னு 2 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இங்கே P மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் இந்த ஏரியாஸ், இங்கே வந்து அடிஷனில் இருக்கும்.
அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு காச்சி இன்ஈக்வாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. காசி இன்ஈக்வாலிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டி மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டியில் P அண்ட் Qக்கு பதிலாக 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பிகம்ஸ் காசி இன்ஈக்வாலிட்டி, காச்சிஸ் இன்ஈக்வாலிட்டி கிடைக்கும். சரியா? சிக்மா ஈக்குவல் டு 1 to n mod xi yi மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டி. ஸோ விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் நாம் ஒய். இங்கே வந்து ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டியில் இங்கே P வந்திருக்கும், நாம் எக்ஸ் வந்து பேஸில் P வந்திருக்கும், இங்கே Q வந்திருக்கும். ஸோ ரெண்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும், Pக்கும் Qக்கும் 2 அப்படின்னு போட்டிங்கன்னா, இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், நாம் எக்ஸ் வந்து பேஸில் 2 இருந்தாலும் இல்லாட்டியும் 2 இருக்கிறதா தான் மீனிங் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுக்குமே 2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது என்னவா மாறும், காசிஸ் இன்ஈக்வாலிட்டியாக சேஞ்ச் ஆயிரும். ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டியில் Pக்கும் Qக்கும் பதிலாக 2 போட்டால் அது காசிஸ் இன்ஈக்வாலிட்டியாக சேஞ்ச் ஆயிரும். ஹியர் நாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு 1 to n mod xi ஸ்கொயர் டு த பவர் 1/2 அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹோல்டர் இன்ஈக்வாலிட்டினா மினோஸ்கிஸ் இன்ஈக்வாலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். லெட் எஃப் பிலாங்ஸ் டு எல்பி அண்ட் ஜி பிலாங்ஸ் டு எல்பி வென் p greater than 1 and 1/p plus 1/q is equal to 1. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் p and q are pair of conjugate elements அப்படின்னு பார்த்தோம். இங்கே எல்பின்றது கிளாசிக்கல் ஸ்பேஸ் ஆர் செட் ஆஃப் ஆல் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு இதுக்கு முந்தின வீடியோஸில் பார்த்துருக்கோம். தென் fg belongs to lp and norm fg less than or equal to norm fp norm g q. இது வந்து சேம் தான், பட் என்னென்னா ஃபங்க்ஷன்னால், அதாவது ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு உள்ள சேம் ப்ரொசீஜர் தான். பட் வந்து இங்கே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரனால எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எல்பி ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போலவே இன்டெக்ரல் வந்து இன்டெக்ரலும் இந்த இடத்துல யூஸ், அங்கே வந்து சிக்மா ஈக்குவல் டு 1 to n அப்படின்னு சம்மேஷன் மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே இன்டெக்ரேஷன் யூஸ் ஆகும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்டெக்ரல் mod fg which is less than or equal to integral mod f power p to the power 1/p. அதே போலவே integral mod g to the power q whole power 1/q. சம்மேஷன் யூஸ் பண்ணுவோம், இங்கே இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணுறோம், நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது சம்மேஷன் யூஸ் பண்ணுறோம். சரியா? இங்கே எல்பி ஸ்பேஸ் அப்படின்னா கிளாசிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த எல்பி ஸ்பேஸ்க்கு வந்து டெஃபினிஷன் வந்து பார்த்துக்கோங்க ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக. எல்பி ஸ்பேஸ் அப்படின்றதோட டெஃபினிஷன் என்னென்னா, லெட் எக்ஸ் பி எனி மெஷர் ஸ்பேஸ் வித் மெஷர் எம் அண்ட் லெட் பி பி எனி பாசிட்டிவ் இன்டீஜர். எல்பி ஸ்பேஸ் எசென்சியலி கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் மெஷரபிள் ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன்ட் ஆன் தி மெஷர் ஸ்பேஸ். அதுதான் சொன்னோம், செட் ஆஃப் ஆல் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் எல்பி ஸ்பேஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். சச் தட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது இன்டெக்ரல் எக்ஸ் mod f power p which is less than infinity, that is mod f power p is இன்டெக்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இருக்கணும். அப்படி இருந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் தான் எல்பி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு மினோஸ்கிஸ் இன்ஈக்வாலிட்டி ஃபார் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் எஃப்ஜி பிலாங்ஸ் டு எல்பி பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. தென் ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டியில் பி கிரேட்டர் தேன் 1 இருக்கும், மினோஸ்கிஸ் இன்ஈக்வாலிட்டியில் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு க்ளூ வச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, தென் நாம் எஃப் ப்ளஸ் ஜி இது வந்து சேம் தான். அதாவது மினோஸ்கிஸ் இன்ஈக்வாலிட்டி ஃபார் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்குமே இங்கே அடிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதே போலவே தான் இங்கேயும் நாம் எஃப் ப்ளஸ் ஜி பி விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாம் எஃப்பி ப்ளஸ் நாம் ஜிபி. பட் அங்கே பிக்யூ யூஸ் பண்ணுவோம் ஹோல்டர்ஸ் இன்ஈக்வாலிட்டியில், பட் இங்கே ஒன்லி பி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு உள்ள சேம் தான். சரியா? தட் இஸ் இதை வந்து எப்படி எழுதலாம்னா, இன்டெக்ரல் mod f ப்ளஸ் ஜி
power p whole power 1 by p which is less than or equal to norm fpக்கு பதிலாக integral mod fp to the power 1 by p plus norm gpக்கு பதிலாக integral mod g power p to the power 1 by p இந்த மாதிரி எழுதலாம். for real complex functionsக்கு integrate பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா சம்மேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சேஞ்ச் பண்ணி கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன குட்டி ரிசல்ட் வந்து ரீஸ் ஃபிஷர் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எல்பி ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஃபார் p between 1 and infinity, that is 1 less than or equal to p less than infinity, then the LP space is complete அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னு லெஸ் தேன் இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன மீனிங்? இது வந்து ஒரு கவுண்டபிளில் ஃபைனைட்டாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ கம்ப்ளீட் அப்படின்ற எல்பி ஸ்பேஸ் வந்து 1 and இன்ஃபினிட்டிக்கு இடையில p இருக்கும்போது எல்பி ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் ரீஸ் ஃபிஷர் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் அப்சல்யூட்லி சம்மபிள்னா என்ன, அதோட ரிசல்ட்ஸு, குவாஷியன்ட் ஸ்பேசஸ்னால் என்ன, அதோட ரிசல்ட்ஸ், கம்ப்ளீட்னஸ் ஆஃப் குவாஷியன்ட் ஸ்பேஸ் அண்ட் கண்டினியூஸ் ஜாயின்ட் கண்டினியூஸ் அதோட ரிசல்ட்ஸ், அதே போலவே ஹோல்டர் இன்இக்வாலிட்டி, மினோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி ஃபார் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுக்கும் தனித்தனியாக பார்த்தோம். அதே போலவே ரீஸ் ஃபிஷர் தியரம் பார்த்தோம். இதை எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தியரி பார்ட் அப்படின்னு விட்டுறாதீங்க, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதெல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.